சார். ஆமா, வேலை நேரத்தில் நம்ம வந்திருக்க, சொல்லு. சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் வேணும் சார். சரி உட்காருமா, இந்த ஃபைல் சைன் பண்ணிட்டு என்னன்னு பார்க்குறேன். என்ன மூட்ல இருக்காரோ தெரியல, பணம் தருவாரோ தரமாட்டாரோ. சொல்லுமா. சார் அர்ஜென்ட்டா ஒரு 25,000 தேவைப்படுது, கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அப்படி என்னம்மா அர்ஜென்ட்டு? 25,000 ரூபாய்க்கு செலவு இருக்கு சார். பசங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா? அதெல்லாம் இல்லைங்க சார், வேற செலவு இருக்கு சார். இஎம்ஐல ஏதாவது பொருள் வாங்கிட்டு லோன் எதுனா கட்ட வேண்டியிருக்கா? அப்படிலாம் நான் எதுவும் வாங்கல சார், வேற ஒரு செலவு இருக்கு சார். கடனா எதுனா வாங்கினியா? இல்ல சார். வட்டிக்கு யாருக்குன்னா வாங்குனீங்களா? இல்ல சார், ஒரு அவசரமான தேவையான செலவு இருக்கு சார். அப்படி என்னம்மா அவசரமான தேவையான செலவு? அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க சார், கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னம்மா செலவு? சார் இப்போ என் ராசிக்கு நேரம் சரியில்லையா சார், அதனால பரிகாரம் செய்யணும்னு சொன்னாங்க, அதனால தான் சார் 25,000 உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். ஓ அப்படியாம்மா, சரி உங்க என்ன ராசி? மகர ராசி சார். இப்போ மகர ராசிக்கு நேரமே சரியில்லைன்னு சொன்னாங்க சார். ஆஹா, அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு 25,000 ரூபாய் செலவாகுமாமா? அவர் எனக்கு தெரிஞ்சவர் சார், அதனால தான் இந்த அமௌண்ட்லயே செஞ்சிடலான்னு சொன்னாரு. ஓஹோ, தெரிஞ்சவர், அதனாலதான் இந்த 25,000லயே முடிச்சு குத்துறேன்னு சொல்லியிருக்காரு. சரிம்மா, 25,000 ரூபாய் நான் கொடுக்குறேன், சம்பளத்துல மாசம் மாசம் பிடிச்சிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீ இப்ப என் கூட வா, ஒரு சில இடம் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் நான் உனக்கு ரூபா தரேன், சரியா? சரி வெளியேறு, நான் இந்த ஃபைல் முடிச்சுட்டு வரேன். சரிங்க சார். சார் என்ன சார் இங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க? அம்மா நான் சொல்றது கேளு, உள்ள போ, உள்ள போய் நான் சொல்ற மாதிரி போய் கேளு போ. சரிங்க சார், கேட்டு வரேன். சார் உள்ள போய் கேட்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம், இன்னொரு இடம் போவோம் வா. நீ என்ன சார் கோர்ட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்கீங்க? மா விவரமா சொல்றமா, உள்ள வா, நீ வா மா, கோர்ட்டுக்குள்ள போ, நான் சொல்ற மாதிரி கேளு, கேட்டு வா. என்ன சார்? ஏமா போமா, போய் கேளுமா, போமா, நான் இங்கே இருக்கேன், போ. சரி கேட்டு வரேன். வா. சார் உள்ள போய் கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா அவங்க என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னா உன்னை கேட்கல, கேட்டியா? சொன்னாங்களா? சொன்னாங்க. இன்னொரு இடம் கூட்டின்னு போறேன் வா, அப்புறம் பேசுவோம் வா. தரேன்னா தரேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்ல சொல்லுங்க, ஏன் இப்படி அலைய விடுறீங்க? ஏமா அலைய விடலமா, உனக்கு வேண்டியது பணம் தானே, கண்டிப்பா தரேன், இப்போதைக்கு இங்க வா. நீ இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்திருக்கீங்க? சொல்றல, வாமா வாமா. நீ ஹாஸ்பிட்டல் உள்ள போமா, நான் சொன்ன மாதிரி கேளு, கேட்டுட்டு வா. சரிங்க சார், கேட்டுட்டு வரேன். போ 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 போ. சார் உள்ள போனியா? கேட்டியா? அங்க 2 இடத்துல என்ன சொன்னாங்களோ அதே தான் சார் சொன்னாங்க. சொன்னாங்கல்ல, வா. சார் பணம் கேட்டிருந்தேனே. தரமா, ஆபீஸ்க்கு வாமா, தரேன். ஆபீஸ்க்கு வந்தா பணம் தருவீங்களா? ஏமா ஆபீஸ்க்கு வந்தா நான் டீட்டெயில் சொல்றேன், சொன்ன அப்புறமும் உனக்கு பணம் தேவைப்பட்டா நிச்சயமா நான் தரமா, வாமா. உட்காருமா. சார் பணம் தரேன்னு சொன்னீங்களே, தாங்க சார். தரம்மா, ஏன் அவசரப்படுற? நம்ம இப்ப எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம்? அதுவா சார், ஃபர்ஸ்ட் பத்திரம் பதிவு ஆபீஸ் போனோம் சார், அடுத்தது கோர்ட்டுக்கு போனோம், அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் சார். அங்கெல்லாம் உள்ள போனோம் இல்லம்மா,
நான் என்ன கேட்க சொன்னேன், நீ உள்ள என்ன கேட்டு வந்த? நீங்க சொன்ன மாதிரி பத்திரப்பதிவு ஆபீஸ்க்கு போனேன் சார். அதுல நிறைய பேர் இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதுல 3 பேரோட ராசி என்னன்னு கேட்டேன். விருச்சகம், மிதுனம், கடகம்னு சொன்னாங்க சார். சரிம்மா, அவங்களுக்கு லேண்டு வித்தாங்கல்ல அந்த 3 பேருக்கு, வித்தவங்களுடைய ராசி என்னன்னு கேட்டியா? சார் நீங்க அது கேட்க சொல்லவே இல்லையே. ஓகே, அடுத்ததா கோர்ட்டுக்கு போனோம்ல, அங்க உள்ள போய் என்ன கேட்ட? ஒருத்தர் பூர்வீக சொத்து விஷயமா கேஸ் போட்டிருந்தார் சார். அவருக்கு இன்னைக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தது. அவரோட ராசி என்னன்னு கேட்டேன் சார். மகர ராசின்னு சொன்னாரு. சரிம்மா, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல, உள்ள போய் என்ன கேட்ட? அவங்க என்ன சொன்னாங்க? சார் நான் உங்களை பணம் கேட்டதுக்கும் நீங்க என்ன கேட்கறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குமா, சொல்றேன். அது என்ன சம்பந்தம், ஏது சம்பந்தம்லாம் நான் சொல்றேன். இந்த ஹாஸ்பிட்டலில் போனேன்ல, அங்க நீ என்ன கேட்ட, என்ன பதில் சொல்றாங்க? அங்கேயா சார்? அங்க நிறைய பேஷண்ட் இருந்தாங்க. அதுல 4 பேரோட ராசி என்னன்னு கேட்டேன். விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொன்னாங்க சார். சரிம்மா, நீ கேட்ட இடத்துல பூர்வீக சொத்து ஒருத்தருக்கு மகர ராசிக்காருக்கு வந்திருக்கு, இன்னொருத்தர் பேஷண்டா இருந்திருக்காரு மகர ராசிக்காரரு. வித்தவங்கல்ல மகர ராசிக்காரங்க இருக்கலாம், கஷ்டத்துக்காக வித்திருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். சார் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அம்மா, இன்னுமா உனக்கு புரியல? நீ போன இடத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. அது மாதிரி நடந்திருக்கும் போது உன் ராசிக்கு மட்டும் பரிகாரம் பண்ணணும்னு எப்படிமா சொல்ல முடியும்? நீ ப்ராக்டிக்கலாகவே வந்து பார்த்தல, மகர ராசிக்காரன் நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு, மற்ற ராசிக்காரன் நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. இப்படி எல்லா ராசிக்காருக்கும் எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. அது என்ன பரிகாரம் பண்ணா சரியா போயிடும்? சார் அப்ப ராசி பரிகாரம் எல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? அம்மா, ராசி பரிகாரம்லாம் நான் பொய்ன்னு சொல்ல வரல. ஆனா இது மாதிரி பரிகாரத்தையோட செலவு பண்ணாதீங்க அப்படின்றேன். ஒரு ராசி சரியில்லை, உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா கோயிலுக்கு போய் வேண்டுங்க, தப்பே இல்லை. இல்லை யாருக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி தர முடியுமோ ஏழை மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அல்லது நோயாளியை போய் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. இல்லை படிக்க முடியாதவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. இப்படி ஏதாவது ஒரு பரிகாரம் தேடுறதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி 25,000, 50,000, 1 லட்சம் இவ்வளோலாம் செலவு பண்ணுற தேவைதானா? முழு மனசோட கடவுள்கிட்ட போய் வேண்டுங்கம்மா, நல்லது நடக்கும். இல்லை முழு மனசோட 4 பேர் நல்லது பண்ணுங்க, அது பரிகாரமாக மாறும். அதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. கண்ணதில் கொண்டு போய் காமிச்சிட்டேன், இதுக்கப்புறமும் நீ பணம் வாங்கி செலவு பண்ணுமா? யோசனை பண்ணிப்பாரு. அப்படியே செலவு பண்ணணும்னா ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துன்னு போயிட்டு காலையில் சாலை ஓரமாக இருக்கிற வயதான முதியவருக்கு சாப்பாடு வாங்கி கொடு, தப்பே இல்லை. இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணு, தப்பே இல்லை. இல்லை ஏழையாக இருக்கிறவங்களுக்கு படிக்க எதனா உதவி பண்ணு, தப்பே இல்லை. இப்படி பல விஷயங்கள் பண்ணனா சந்தோஷம். அதை விட்டுட்டு ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அட்வான்ஸு பணம் இவ்வளோ வாங்கி அதுக்கு செலவு பண்ணி இதெல்லாம் தேவையா? யோசனை பண்ணி பாருமா. நான் கேட்ட அட்வான்ஸ் பணம் வேணாம் சார். நீங்க சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்றதே ஒரு பரிகாரம் தான் சார். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்றேன் சார். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். நன்றி சார்.